பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு பேருபகாரமாக வழங்கிய ரமதானை நிறைவு செய்துவிட்டு அடுத்த மாதமாகிய ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலா கடந்த ரமதானிலே நம்ம செய்த ஆமால்களை கபூல் செய்வானாக. நம்முடைய தொழுகைகள், நம்முடைய தராவீகள், நம்முடைய நோன்புகள், நம்முடைய சஹர் ஏற்பாடுகள், இஃப்தார் ஏற்பாடுகள், ஏனைய தான தர்மங்கள், ஏனைய நஃபிலான வணக்கங்கள், திக்ர், துஆக்கள், குர்ஆன் ஓதல்கள், இது அனைத்தும் ரப்புல் ஆலமீனுடைய பிரியத்திற்கு காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமதான் முடிந்து ஷவ்வாலுடைய முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். இப்போது நம்முடைய மனநிலை என்ன? ரமதானிலே நாம் செய்த ஆமல்கள் இருக்கிறது இல்லையா? ஆமால்கள், நம்ம செய்த அமல்கள், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், நாம் முன்னாடி சொன்னது போன்று தான தர்மங்களாக இருக்கலாம். இந்த அமல்களுடைய நிலை என்ன? இந்த அமல்கள் சம்பந்தமாக அல்லாஹுடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன? இது ரொம்ப ரொம்ப அவசியம். ரமதான் முடிஞ்சிருச்சே, ரமதானுக்கு பிறகு அடுத்தடுத்த தலைப்புகள் நகர்ந்து போக வேண்டியது தானே. ரமதானுக்கு முன்னாடி ரமதானை பற்றிய பயான், ரமதான் முழுக்க ரமதானுடைய அமல்கள் சம்பந்தமான பயான், ரமதான் முடிஞ்ச பிறகும் ரமதானை பற்றி பேசணுமா என்பதாக ஒரு எண்ணம் சாதாரணமாக ஓடும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, மற்ற மாதங்களை போன்று ரமதானை நம்ம கடந்து போக முடியாது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம் இல்லையா? நாம் அது 2 மாதம்தான் ரமதானை கேட்டோம். ரஜபு பெற பார்த்த பிறகு யா அல்லாஹ் ரமதானை அடைய செய் என்று. சஹாபாக்கள் 12 மாதங்களும் வருடம் முழுக்க ரமதானை பற்றிய சிந்தனையோடு தான் இருந்தார்கள் இல்லையா? ரமதானுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே ரமதான் அடைய செய்து துவா செய்வாங்க. ரமதானுக்கு அடுத்து 6 மாதங்கள் யா அல்லாஹ் ரமதானுடைய ஆமால்களை கபூல் செய் என்று துவா செய்வார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, சஹாபாக்கள் மடையர்கள் அல்ல. ஏன் அவங்க துவா செய்யணும்? முன்னாடி 6 மாதம் துவா செய்கிறாங்க, பின்னாடி 6 மாதம் ரமதானுடைய அமல்களை கபூல் செய்யணும் துவா செய்கிறாங்களே, என்ன சொல்ல வராங்க சஹாபாக்கள்? ஒரு கேள்வி எழணுமா இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமதான் முடிந்து கையை உதறிட்டு நகர்றது இல்லை. வேலை முடிஞ்ச போய் கையை உதறிட்டு அடுத்த வேலையை பார்த்துருவோம் இல்லையா? அது மாதிரி இங்கே கிடையாது. ரமதானுடைய அமல்கள் மீதமுள்ள 11 மாதங்களோடு தொடர்புடையது. இது இங்கே தான் செய்தி. ரமதானை பற்றி நம்ம இங்கே பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ரமதானில் நம்ம வச்ச நோன்பு இருக்கு இல்லையா, நம்ம தொழுகை, நம்ம செய்த தான தர்மங்கள், நம்ம ஓதிய குர்ஆன், இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களோடு தொடர்புடையது. இந்த 11 மாதங்களில் நம்ம இடத்துல என்ன எஃபெக்ட் இருக்கிறதோ இதை வச்சு தான் ரமதான் நம்ம இடத்துல எப்படி இருந்தது, ரமதானுடைய ஆமால்கள் எப்படி, அமல்கள் எப்படி என்பதாக நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது ரமதானும் ரமதானுக்கு அடுத்த மாதங்களும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் கடந்த வாரங்களில் ரமதானுடைய கடைசி நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கணும், குறிப்பாக ரமதானுக்கு பிறகு நம்முடைய அமல்கள் கபூல் ஆகிற விஷயத்தில்
நம்ம எவ்வளவு தீவிரம் காட்டணும் என்பது சம்பந்தமான சில தகவல்களை பார்த்தோம். கிட்டத்தட்ட இன்றைக்கும் அதே தலைப்பில் அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தியோடு நான் நிறைவு செய்வேன். கபூலியத்து தான் ரொம்ப ரொம்ப அசல். நான் கடந்த வாரம் ரொம்ப உறுதியாக பேசினேன், அதை இன்னும் தீவிரமாக பதிவு செய்வேன். நம்முடைய அமல்கள் கபூல் ஆகலை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆமால்கள் குப்பைக்கு சமானம். நம்ம தொழுத தொழுகைகள் குப்பை, நம்ம ஓதிய குர்ஆன் குப்பை, நம்ம நோற்ற நோன்புகள் குப்பை. அல்லாஹ் பாதுகாக்கணும். குப்பைக்கு சென்று விடக்கூடாது நம்முடைய அமல்கள், குப்பைகளாக ஆகிவிடக்கூடாது நம்முடைய அமல்கள். நம்முடைய அமல்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கணும். யாருக்காக பசித்திருக்கிறோம் அவன் கபூல் செய்யலன, பசித்திருந்து என்ன ஃபாயிதா? யாருக்காக தாகித்திருந்தோம் அவன் கபூல் செய்யலன, கால் கடுக்க நின்று தொழுதோமே, யாருக்காக தொழுதோம்? என் ரப்பு என்னை கபூல் செய்யணும் என்று தானே தொழுதோம் இல்லையா? மன் காம ஈமானோ இஸ்திக்ஃபாரன் ஃபி ரமலான், மன் காம ரமலான ஹதீஸில் படித்தோம் இல்லையா? யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது எல்லாம் எப்போ சாத்தியம்னு சொன்னால், யாருக்காக நோன்பு நோற்றுவோமோ, யாருக்காக நின்று வணங்கினோமோ அவன் டிக் பண்ணணும். அவன் இது சரி என்று அவன் டிக் பண்ணால் மட்டும்தான் அதற்கு பிறகு உண்டான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவன் சரியில்லை மடித்து தூக்கி குப்பையில் வச்சுட்டானு வைங்க இல்லையா, இதெல்லாம் சரியில்லைப்பான்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டானு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதற்கு பிறகு எந்த ஃபாயிதாவும் இல்லை. இப்படி சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். ரமதானில் நோன்பு நோற்றோம் இல்லையா, நமக்கு மத்தியிலே சில பேர் நோன்பு வைக்காமல் இருந்தாங்க. ரமதானில் கூட பள்ளிக்கு வராத சில ஜின்ஸுகள் நமக்கு மத்தியில் இருந்தது, சில நபர்கள் நமக்கு மத்தியில் இருந்தாங்க. நம்முடைய குடும்பங்களில் கூட இருக்கலாம். 27க்கு மட்டும் அதிகபட்சம் பார்த்துருக்கலாம், 27க்கும் பெருநாளுக்கு பார்த்துருக்கலாம், மற்ற காலங்களில் பார்த்துருக்க முடியாது. ரமதானில் கூட நோன்பு நோற்காத சில பேர் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய நட்போட்டாரங்களில் இருந்தாங்க இல்லையா. ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க, அது வேற, அந்த காரணத்துக்குள்ளே போகலை. ரமதானில் கூட நோன்பு நோற்க முடியாத, ரமதானில் கூட தொழுகைக்கு வர முடியாத, ரமதானுக்கு கூட பள்ளிக்கு வர முடியாத நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா. இவர்கள் நம்ம விட பரவாயில்லை, இவர்களை பரவாயில்லை. அருமையா, நம்ம அமல் செஞ்சு நம்ம இடத்துல எந்த மாற்றமும் இல்லை என்றால் அவன் அமலே செய்யலை, பரவாயில்லையே. ஒருத்தன் பசிக்குது சாப்பிடவே இல்லை, இன்னொருத்தன் பசிக்கு சாப்பிடறான், சாப்பிட்டும் பசி அடங்கலை, அதுக்கு நமக்கு அவன் பரவாயில்லைன்னு சொல்லிடலாமே. அவனா சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிட்டும் பசி அடங்கலையே. கண்ணியமான சோதரி பெருமக்களே, நம்முடைய நிலை இந்த நேரத்தில் ஆகிவிடக்கூடாது. நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், நம்முடைய ஆமால்களுடைய நோக்கம் யாருக்காக நோன்றோமோ, யாருக்காக தொழுதோமோ, யாருக்காக அமல் செய்தோமோ அவன் கபூல் செய்யணும். ஒரு சுபஹானல்லாஹ் வாயிருந்தாலும் அவன் கபூல் செய்யவில்லை என்றால் அதற்கு எந்த மரியாதையும் இல்லை. இதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அதனால தான் பார்க்கிறோம் 6 மாதங்கள் யா அல்லாஹ் நீ கபூல் செய், கபூல் செய், கபூல் செய் திரும்ப திரும்ப கேட்டாங்க. அமல்களில் செய்கின்ற தீவிரத்தை விட கபூலியத்தில் அதிகம் தீவிரம் காட்டினார்கள். சென்ற வாரம் நான் படித்தேன், அலி ரலியல்லாஹு தஆலா வார்த்தையை பற்றி சொன்னோம் இல்லையா. அமல்களில் நீங்கள் கவனம் செலுத்துவதை காட்டிலும் அந்த அமல் யாருக்காக செஞ்சோமோ அவன் அங்கீகரிக்கிறோம் என்ற விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் என்பதாக நம்ம பார்த்தோம். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறான். நிறைய உபகாரம் சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான உபகாரம் என்னன்னு சொன்னால், கபூலியத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். நம்முடைய தொழுகை அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சா நான் இல்லையா இப்போ தெரியாது, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். நம்ம கொடுக்கின்ற குர்பானி கபூலா இல்லையா அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். நம்ம தொழுகை நம்ம நோற்று நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். ஒரு கால் எல்லாம் வெட்டு வெளிச்சு போட்டுட்டான்னு வைங்களேன், தலை காட்ட முடியாது, வெளியில் தலை காட்ட முடியாது. லட்சத்தில் செலவு செஞ்சு ஹஜ்ஜு போயிட்டு வந்திருப்போம், உம்ரா போயிட்டு வந்திருப்போம், சமுதாயமே நம்ம ஒரு மாதிரியா பார்க்கும். வெளியே வந்த பேர் அல்லாஹ் தஆலா ஓன் குபுலா உன்னுடைய உம்ரா ரிஜெக்ட், உன்னுடைய உம்ரா அங்கீகரிக்கப்படலை, உன்னுடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்படலைன்னு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினான்னு வைங்களேன், மரியாதையாக நடக்க முடியுமா? மனைவியை கூட மரியாதையாக கண்ணியமாக பார்க்க முடியாது. முந்தைய சமூகத்தில் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அமைப்பு வச்சுருந்தான். அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரம் இது, அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரம் இது. வரலாறுகளில் படிக்கிறோம் இல்லையா, முந்தைய சமூகத்தில் ஒரு அமல் செஞ்சுட்டா அந்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்னு வெட்டு வெளிச்சம் போட்டுரும். அன்றைக்கே அல்லாஹ் தஆலா அப்போவே காட்டி கொடுத்துருவான். போருக்கு போகிறாங்க இல்லையா, இப்போ இந்த உம்மத்தில் அல்லாஹ் தஆலா போருக்கு போன பிறகு கனிமத்து கிடைச்ச பிறகு கனிமத்தை பயன்படுத்தி கொள்வாங்க. இந்த உம்மத்திற்கு கனிமத்தை அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்துருக்காங்க, போர் செல்வங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். முந்தைய சமூகத்தில் அப்படி கிடையாது. கொண்டு வந்த கனிமத்தை போய் மைதானத்தில் வைக்கணும். சண்டை போட்டாச்சு, ஜெயிச்சாச்சு, பெரிய கனிமத்து, நிறையா கனிமத்துஞ்சுன்னா போர் செல்வங்கள், எதிரிகள்கிட்ட நம்ம கிடைச்ச பொருட்கள், இதை பூரா போய் மைதானத்தில் வைக்கணும். வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு அந்த கனிமத் பொருளை கரிச்சிட்டா, எரித்து சாம்பல் ஆக்கிட்டா, இவங்க செஞ்ச போர் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், இவங்க அல்லாஹுக்காண்டி போர் செஞ்சாங்க என்ற அர்த்தம்.
வானத்திலேருந்து நெருப்பு வரல வைங்களேன், வானத்தில் நெருப்பு வரல வைங்களேன், அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துட்டா இவங்களுடைய அமல்கள் கபூல் ஆகலை, அல்லாஹ் இவங்களை அங்கீகரிக்கலை, இவங்களுடைய போரை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கலை என்பதாக முடிவுக்கு வருவார்கள். வரலாறுகளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 2 மகன்களுடைய வரலாறு பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான் இல்லையா? வத்லு அலைஹிம் நபா அப்னி ஆதம பில் ஹக். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே ஆதமுடைய 2 மகன்களுடைய வரலாறுகளை நீங்கள் சொல்லி காட்டுங்க. இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. ஒருத்தர் ஆபில், இன்னொருவர் ஹாபில். ஆதமுடைய 2 பசங்களும் குர்பானி கொடுத்தாங்க. ஃபத்துகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆஹர். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துடைய தொடரில் பேசுகிறான், 2 பேரில் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விட்டான், அங்கீகரிக்கப்பட்டது. இன்னொருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்கேயே அல்லாஹ் தஆலா காட்டி விட்டான் இல்லையா? இந்த 2 பேரில் ஒருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பது மறுமையில் கிடையாது. கடந்த வருடம் நம்ம குர்பானி கொடுத்தோம் இல்லையா? ஆடு கொடுத்தோம், மாட்டுல பங்கு சேர்ந்தோம். நம்முடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? நமக்கு இப்போ தெரியல, பின்னாடி தெரியும், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அடுத்த மறுநாளே, அடுத்த நிமிடமே தெரிஞ்சிடும், அல்லாஹ் உன்னுடைய குர்பானி ரிஜெக்டட், உன்னுடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது, அக்செப்ட். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 2 பேரில் ஒருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவருடைய குர்பானி நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்டவர் கோபத்தில் அங்கீகரிக்கப்பட்டவருடைய யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதோ அவரை கொலை செய்தார் என்பதாக அந்த வரலாறு நீளும் இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான்னு சொன்னா, முந்தைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமல் நிறைவு பெற்ற உடனேயே அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்னு அல்லாஹ் அப்பவே காட்டி கொடுத்துருவான். அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தாதது ஒரு மிகப்பெரிய நியமத்து. இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையான்னு துனியாவில் காட்டி கொடுக்காதனால தான் கண்ணியமாக நடமாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சமுதாயத்தில் ஒரு மரியாதையான நபர்களாக நடமாடி கொண்டு இருக்கிறோம். பல செலவு செய்து சகர் ஏற்பாடு செய்கிறோம். அல்லாஹ் தஆலா மறுநாளே காட்டி கொடுத்துட்டான்ப்பா, உன்னுடைய சகர் அங்கீகரிக்கப்படலை, நிராகரிச்சுட்டான். யோசிச்சு பாருங்க இல்லையா? இரவு முழுக்கண்டு தஹஜ்ஜுத் தராவி தொழுகிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம். தொழுது முடிஞ்ச மறுநாள் பா இத்தனை பேர் தொழுதிங்க, இவருடைய பேருடைய தொழுகைகள் கபூல், அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான். உங்களுடைய தொழுகை கபூல் செய்யல, அங்கீகரிக்கப்படலை, அல்லாஹ் துனியாவிலே வெட்ட வெளிச்சமாக்கிட்டா மரியாதையாக நடக்க முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை தான். இப்போ நாமும் இருக்கிறோம், பயான் செய்கிறோம், தொழுகை வைக்கிறோம். அல்லாஹ் தஆலா மறுநாளே காட்டி கொடுத்துட்டான், எப்போ உன்னுடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்படலை, உன்னுடைய பயானுக்கு மரியாதைக்குரியதாக இல்லை, அல்லாஹ் நிராகரிச்சிட்டா என்று சொன்னா இந்த சமுதாயத்தில் நான் மரியாதையாக வலம் வர முடியுமா? அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் கண்ணியமாக ஆக்கணும், கண்ணியமாக நடமாறணும் என்ற காரணத்திற்காக வேண்டி இதை மறைச்சு வச்சிருக்கிறான். மறுமையில் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை கபூல் செய். நபிமார்கள் நிறைய எல்லா அமல்களின் போதும் துவா செய்திருக்கிறார்கள் கபூலியத்திற்காக வேண்டி. கடந்த வாரம் கூட நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை படித்து சொன்னேன். இது இர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித் மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்கப்பல் மின்னா. இப்ராஹிம் இஸ்மாயில் 2 பேரும் காபத்துல்லா கட்டி முடித்த பிறகு செஞ்ச மொதல் துவா ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை கபூல் செய் இல்லையா? இப்ராஹிம் காபத்துல்லாவை கட்டினான், ஊரில் இருக்கவெல்லாம் பேசணுன்றதுக்காண்டி நான் காபத்துல்லாவை கட்டலை இல்லையா? நான் நோன்பு நோட்டேன், நான் சகர் ஏற்பாடு செஞ்சேன், நான் இஃப்தாருக்கு இவ்வளோ செலவு செஞ்சேன், நான் இரவு முழுக்க தொழுதேன், என்னை இவங்க சொல்லணும் அவங்க சொல்லணும், அதற்காண்டி தொழுகிறது இல்லை. என் ரப்பு என்னை அங்கீகரிக்கணும். துனியா முழுக்க இப்ராஹிம் தான் காபத்துல்லாவை கட்டினாரு, அந்த பேர் வரணும், அதுக்காண்டி நான் கட்டலை, யா ரப்பே நீ அங்கீகரிக்கணும், அதனால தக்கப்பல் என்னுடைய இந்த அமலை கபூல் செய். இப்ராஹிம் துவா செய்தார்கள். குர்பானியின் போது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிற துவா ரப்பனா தக்கப்பல் மின்னா கமா தக்கப்பல்த இப்ராஹிம் வ தக்கப்பல்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் உனக்காண்டி குர்பானி கொடுக்குறேன், ஊரில் இருக்கவெல்லாம் நான் குர்பானி கொடுத்தேன்னு சொல்லணுன்றதுக்காண்டி குர்பானி கொடுக்கல. இப்ராஹிம் இடத்துல எப்படி குர்பானி அங்கீகரித்தாயோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குர்பானி எப்படி அங்கீகரித்தாயோ, அது போன்று என்னுடைய குர்பானி அங்கீகரிப்பாயாக ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு மாதம் நோன்பு திறக்கும் போது துவா செய்கிறோம் இல்லையா? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வலைக்க தவக்கல்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து. அங்கேயும் அதான் முடியுது, ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் உனக்காக பசித்திருந்தேன். துனியாவில் மற்றவெல்லாம் என்ன நோன்பாளின்னு சொல்லணுன்றதுக்காண்டி பசித்திருக்கல, நீ சொல்லணும் என்னை நோன்பாளின்னு சொல்லி, ரையான் என்ற வாசல் வழியாக என்ன நீ நுழைய வைக்கணும். உனக்காக பசித்திருந்தேன், உனக்காக தாகித்திருந்தேன், ஃபதகப்பல் மின்னி என்னுடைய நோன்பை அங்கீகரிப்பாயாக. கண்ணியமான சகோதர மக்களே, எல்லா அமல்களுடைய முடிவின் போதும் ஒரு முஃமினுடைய மனநிலை இப்படி இருக்கணும், யா அல்லாஹ் உனக்காக மட்டும்தான் நீ அங்கீகரி,
உனக்காக மட்டும்தான் நீ அங்கீகரி. இதனால தான் சஹாபாக்கள் அடுத்த 6 மாதம் யா அல்லாஹ் ரமதானுடைய என்னுடைய ஆமால்களை கபூல் செய்வாயாக அதிகமாக துவா செய்தார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமதான் முடிஞ்சிருச்சு, ஆனால் ரமதானுடைய அமல்கள் நம்மோடு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதிகமாக நம்ம துவா செய்யணும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் 2 ரூபா சதக்கா செஞ்சாலும் யா அல்லாஹ் ரமதானுடைய அமல்களை கபூல் செய். ரமதானில் நான் நோட்ட நோன்பு, நான் செய்த தான தர்மங்கள், நான் தொழுத தலாவி, நான் தொழுத கியாமுல் லைல், இது எல்லாத்தையுமே கபூல் செய் என்று நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதில் இன்னொரு செய்தி, இப்போது நம்முடைய அமல்கள் கபூல் ஆச்சா இல்லையா நமக்கு இங்கே தெரியாது. சரி, மறுமையில் தான் தெரியும். அப்போ ஃப்ரீயாக இருந்துடலாமா? நமக்கு தான் பிரச்சனையே இல்லையே. முந்தைய சமூகத்துக்குண்டான அந்த பிரச்சனை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கல, அதனால் அப்படியே கடந்து போயிடலாமா? கண்ணியமான சகோதர பெருமக்களை, கிதாபுகள் எழுதுகிறார்கள், கபூல் ஆகுச்சு இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாதே தவிர சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களை நம்ம யார்ட்டையுமே ஃபத்வாவும் கேட்க வேண்டியதில்லை. ஹஸரத் நான் இத்தனை நோன்பு வச்சேன், என்னுடைய நோன்புகள் கபூல் ஆச்சா இல்லையா, அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா, நம்ம யார்ட்டையுமே கேட்க வேண்டியதில்லை. நமக்கு நாமே ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். அதோட முடியல அந்த வசனம். முன்னால் உண்டான சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களின் மீது நோன்பு கடமையாகிவிட்டது அப்படின்னு எல்லாம் முடிச்சிடல. லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வேண்டும் என்பதற்காக வேண்டி. நோன்புடைய நோக்கம் அதுதான். அதாவது நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு அமல் செஞ்ச பிறகு அந்த அமலுக்கு இம்பேக்ட் என்ன இருக்கணும், அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அது இருந்தால் அந்த அமல் கிட்டத்தட்ட கபூலான மாதிரி ஒரு திருப்திக்கு வரலாம் இல்லையா? ஒரு அமலை செஞ்சால் அந்த அமல் என்ன எதிர்பார்க்கிறதோ அது கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். நோன்புக்கு பிறகு, ரமதானுக்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய அச்சம் அதிகமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம யார்ட்டையும் போய் ஃபத்வா கேட்க வேண்டியதில்லை. நம்முடைய ஆமால்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான். ரமதான் என்பது ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? பாங்கு சொன்னோன்னா பள்ளிக்கு வரணும், ஓடணும்னு எண்ணம் ஏற்பட்டுச்சு இல்லையா? பாங்கு சொன்னதுமே தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு ஓடணும்ட்டு இந்த சிந்தனை ரமதானுக்கு பிறகும் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நோன்பு கபூல். ரமதானில் ஒரு பொய் சொல்ல பயந்தோம் இல்லையா? நோன்பு மாதம், நோன்பு வச்சிருக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது, வியாபாரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடாது, சரியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்துச்சு இல்லையா? புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு இல்லையா? இந்த எண்ணம் ரமதானுக்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்தது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டது. நோன்புடைய நோக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அந்த சிந்தனை நமக்கு இல்லை. ரமதானுக்கு முன்பு நம்ம எப்படி இருந்தோமோ அதே டெம்ப்ளேட் தான் ரமதானுக்கு பிறகு இருந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம நோன்புக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஒரு அமல்களுடைய அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா என்பதற்கான ஆதாரம் கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அமல் அல்லாஹ் தஆலாவிடத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறதோ, அல்லாஹ் தஆலா எந்த மாற்றத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறானோ அந்த மாற்றத்தை நிரந்தரமாக்கணும். அந்த மாற்றம் ரமதான் முழுக்க பள்ளிவாசல் நிரம்பி வழிஞ்சோம், ரமதானுக்கு பிறகும் அதே பள்ளிவாசல், அதே பாங்கு, அதே இக்காமத்து, ஆனால் பள்ளிக்கு போகக்கூடிய மனம் வரல. நம்ம ரமதானில் நோன்பு நோட்டு என்ன ஃபாயிதா? யாரை திருப்திப்படுத்துவதற்காக நோன்பு நோட்டுறோம்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக ரமதான் முழுக்க பள்ளிவாசலிலே கிடையாக கிடந்தோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? சீசனுக்கு வர மாதிரி ரமதானுக்கு வந்தோம், ரமதான் முடிஞ்ச பிறகு அவ்வளோதான் உதறி விட்டு போயிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் பார்க்க மாட்டானா? நீ யாருக்காகப்பா பள்ளிக்குள்ளே வந்த? நீ யாரை திருப்திப்படுத்த பள்ளிக்கு வந்த? நான் ரமதானில் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேனா? ரமதானுக்கு பிறகு அவ்வளோதான் அல்லாஹ் மரணிச்சு போயிடறானா? இல்லையா? அல்லாஹ்வுடைய மைண்ட் செட் வருமா இல்லையா? ரமதானுடைய பெருநாள் அன்னைக்கு அசருக்கு தொழுகை போகும்போது பள்ளிவாசல் வெறிச்சோடி இருந்துச்சு. நம்முடைய நண்பர் ஒருத்தர் கேட்ட, என்ன அசர் இப்படி ஆயிடுச்சுன்றார். என்னங்க அப்படின்னு, நேற்று அசர் எப்படி இருந்தது, இன்னைக்கு அசர் எப்படி இருக்கு? பெருநாள் அன்னைக்கு அசர், பெருநாளுக்கு முன்பு 29வது நோன்பு பள்ளிவாசல் அசர் பள்ளி நிரம்பி இருந்தது. உள்பள்ளி நிரம்பி இருக்கு, வெளிப்பள்ளி நிரம்பி இருக்கு. பெருநாள் அன்னைக்கு அசர் தொழுகையில் ஒரு சஃப்பு தாண்டல, வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நமக்கே வருத்தமா இருக்கே, அல்லாஹ் எவ்வளவு வருத்தப்படுவான் இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு வருத்தப்படுவான்? நேற்று வரைக்கும் பள்ளியிலேயே கடந்தியே, தொழுதன ஓடுறது கிடையாது, ஃபேனை போட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஒரு இபாதத்தாக இருக்கட்டும், இல்லை பள்ளிவாசலில் கிடக்கிறது, ஏதோ ஒரு அமல் பள்ளிவாசலில் கிடந்தோம். ஃபஜருக்கு வந்தால் ஒரு 1/2 மணி நேரம் பள்ளிவாசல், லுகருக்கு வந்தால் கிட்டத்தட்ட அசர் வரைக்கும் சிலர், அல்லது அங்கிட்டு ஒரு 1 மணி நேரம் பள்ளிவாசல்ல, அசருக்கு வந்தால் நோன்பு திறக்கிற வரைக்கும் பள்ளிவாசல். இப்படி ஒரு வக்துக்கு வந்தால் சுமார் முன்னாடி 1/2 மணி நேரம், பின்னாடி 1/2 மணி நேரம் பள்ளிவாசலே கிடந்திய. ரமதான் முடிஞ்சிருச்சு, ஃபர்லுக்கு கூட ஆள் இல்லையே.
அல்லாஹ் வருத்தப்படுவானே. நமக்கு வருத்தம் இருக்கே, கூட தொழுது முசல்லிகள் வரலையே என்ற வருத்தம் நம்ம படுற மாதிரி யாருக்காக வேண்டி தொழுகிறோமோ அந்த அல்லாஹ் எவ்வளோ வருத்தப்படுவான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதுதான் ரமதானுக்கான மிக முக்கியமான கேள்வி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரமதான் முடிஞ்சிருச்சு, ரமதானை பற்றி ஏன் பேசணும்னு சொன்னால், ரமதானுக்கு பிறகு உண்டான அமல்கள் தான் ரமதானை அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. ரமதானுக்கு பிறகும் பழைய நிலையில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் முன்னாடி சொன்னது போன்று ரமதானில் பள்ளிக்கு வராமலே இருந்திருக்கலாம், ரமதானில் நோன்பு நோற்காமலே இருந்திருக்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமதான் என்பது ரமதானுடைய அமல்கள் ரமதானுக்கு பிறகு உண்டான அமல்களோடு தொடர்புடையது. நான் ஏற்கனவே இங்கே சொல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய உஸ்தாது மதரசா முடிஞ்சு, அதாவது ஆண்டு விடுமுறை இருக்கு இல்லையா, கோடை விடுமுறை, ரமதான் விடுமுறை 2 மாதம் லீவ் விடுவாங்களே, அப்போ கூப்பிட்டு ஹசரத் பேசுவாங்க. அப்பா, நீங்கள் இது வரைக்கும் இந்த 10 மாதங்கள் பள்ளிவாசல் மதரசாவில் இருக்கும் பொழுது தஹஜ்ஜுத் தொழுதிங்களா இல்லையா? ஆமாம். தொழுகையில் ஓரளவு முதல் சஃப்ரெண்டு தொழுதிங்களா? ஓகே. உங்களுடைய தொழுகை எதையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட மாட்டான். அது எல்லாமே முதல் வானத்தில் இருக்கும். இந்த 10 மாதம் நீங்கள் தொழுத தஹஜ்ஜுத் பூரா முதல் வானத்திலே இருக்கும். அது அல்லாஹ் தஆலா மேலே உயராது. வீடுகளுக்கு போன பிறகும் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுதாதான் இந்த 10 மாதத்துடைய தஹஜ்ஜுத் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பா. எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு பாடம் எடுப்பார்கள். நம்ம கேட்கலாம் இல்லையா? அதுதான் இங்கே தொழுதோம் இல்லை, வீட்டில் தொழுதோமா இல்லையா, உனக்கு என்ன தேவை? அல்லாஹ் பார்த்து கேட்க முடியுமா? வீட்டில் தொழுதோமா இல்லையா ஓம் பிரச்சனையா? பள்ளி வீட்டில் மதரசால உஸ்தாத் எழுப்புனாங்க, எந்திரிச்சோம், தொழுதோம், கபூல் செஞ்சிட வேண்டியதானே. வீட்டில் தொழுதோமா இல்லையா, அது ஏன் பிரச்சனை? இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. என்னுடைய உஸ்தாது சொல்லுவார், இதே இப்போ நான் என்ன ஸ்லாங்கில் சொல்கிறனோ இதே ஸ்லாங்கில் தான் சொல்லுவார். மீதமுள்ள 2 மாதம் வீட்டில் போயும் யாரும் எழுப்ப ஆள் இல்லை, அப்போயும் நீ எழுந்து தொழுதாதான் நீ மதரசால தொழுத உன்னுடைய தொழுகை கபூல் ஆகும். இல்லை, ஏன்னா இங்கே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தொழுது இருக்கிற, இங்கே தொழுது ஆகணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும், எந்திரிக்காமல் இருக்க முடியாது. ஒரு நிர்பந்தத்தில் எந்திரிச்சியா இல்லையா, இதை நீ வீட்டுக்கு போய் நிரந்தரமாக்கி விட்டா அல்ஹம்துலில்லாஹ் உன்னுடைய இந்த அமல்கள் கபூல் ஆகிவிடும். அப்படி இல்லை, வீட்டில் போய் ஓ இஷ்டத்துக்கு நீ இருந்தீன்னு சொன்னா இந்த 10 மாதத்துடைய உன்னுடைய அமலும் நாசமாகிவிடும் என்பதாக சொல்லி அனுப்புவாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களை, கிட்டத்தட்ட அதே மனநிலையில தான் நம்ம இருக்கிறோம். ரமதானில் நம்முடைய அமல்கள் கபூல் ஆக வேண்டும் என்றால் ரமதானுக்கு பிறகு ஓரளவு ரமதானிலே இருந்த அந்த ஒழுக்கமான அந்த சிந்தனைகள் செயல்பாடுகள் ரமதானுக்கு பிறகு இருக்கணும். சீசனில் வரது அல்லாஹ் விரும்புறதே இல்லை. வரலாறில் கடல் சார்ந்து 2 செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒன்று ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, இன்னொன்று ஃபிரௌனுடைய வரலாறு. ரெண்டுமே அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய படிப்பினை வச்சிருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு இல்லையா, ஒரு கட்டத்துக்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல கோபமான மொழியில் வெளியேறாங்க, கப்பலில் போகிறாங்க, கப்பலிருந்து வெளியேற்றி வீசப்படுகிறார்கள், மீன் விழுங்கி விடுகிறது இல்லையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மீன் விழுங்கி விடுகிறது. இப்போ இந்த நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு தஸ்பீஹ் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வழக்கமாக சொல்லி தஸ்பீஹ் தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, நான் அநியாயம் செய்து விட்டேன் என்ற அர்த்தத்தில் இந்த துவா. இதுக்கு பேர் தஸ்பீஹ் யூனுஸ்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்பீஹ் சம்பந்தமான நிறைய வரலாற்று சிறப்பு செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த நெருக்கடியாக இருந்தாலும் இந்த தஸ்பீஹை நம்ம ஓதணும்னு சொன்னால் அல்லாஹ் தான் இந்த நெருக்கடியை நமக்கு நீக்குவான் என்பதாக இந்த ஹதீஸ் சார்ந்து இந்த தஸ்பீஹ் சார்ந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. ஹைர், இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த நேரத்தில் கடலில் வீசப்பட்டுட்டாங்க, மீன் மிழுங்கிடுச்சு. இப்போ இவங்க செய்த இந்த துவா இருக்கு, இந்த வசனத்துடைய தஃப்சீரில் எழுதுவாங்க, அந்த பக்கம் போகக்கூடிய மலக்குமார்கள் கேட்பாங்களா, ஹாதிஹி சவுத்து மஅரூஃபுன், இது என்னப்பா பழக்கப்பட்ட குரலாக இருக்கு, இது எப்படி, இது என்ன ரொம்ப அதிகமாக நம்ம கேட்ட பழக்கப்பட்ட ஒரு குரலாக இருக்கு, ஆனால் சம்பந்தம் இல்லாத வேறு இடத்துல இருந்து வருகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்துல தகவல் கொண்டு சென்றார்கள் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிப்பார்கள் இல்லையா. கடலில் மூழ்கிய பிறகு இவர்கள் செய்த இந்த துவாவை மலக்குமார்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பழக்கப்பட்ட அதிகமாக நம்ம கேட்ட குரலாக இருக்கு என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈடேற்றத்தை கொடுத்தான். 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்தாங்க, உடம்புல ஒரு சின்ன கீறலும் இல்லாமல் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேறினார்கள். ஃபனஜ்ஜைனாஹு, அவர்களை நாம் வெற்றி பெற செய்தோம் என்பதாக ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்கிறான். இப்படியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஃபிரௌனுடைய வரலாறு இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான். கடலில் போகிறான், ஒரு கட்டத்து பிறகு மூழ்கிறான். மூழ்கிற நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை ஹத்தா இதா அதரக்கஹல் கரக்கு, அவன் மூழ்கி கொண்டு இருக்கும் பொழுதே, யூனுஸ் மூழ்கிற பிறகு செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களாவது மூழ்கிட்டாங்க, தண்ணியில் போயிட்டாங்க, மீன் விழுங்கிடுச்சு, அப்போ செஞ்சதுவா. ஆனால் இன்னும் மூழ்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறான்
قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بني إسرائيل பனி இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன், வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்பதாக அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? பரவாயில்லப்பா, கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டுட்ட, உன்னை ஈடேற்றம்னு அல்லாஹ் தஆலா அங்கே அவனை காப்பாற்றி இருக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரிப்ளையை பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான ரிப்ளை வேற, ஃபிரௌனுக்கான ரிப்ளை வேற. அல்லாஹ் இங்கே சொல்கிறான், உனக்கு இப்போதான் நேரம் கிடைச்சிச்சா? இப்போதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? வக்கத் அசைத்த கபுல், இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இது வரைக்கும் எனக்கு மாறு செய்து கொண்டிருந்தாய். எடுத்த இடுப்பிலேயே ஒரு காரியம் செஞ்ச பிறகு ஈடேற்றம் கிடைச்சிருந்தா கிடையாது இல்லையா? இது வரைக்கும் மோசடி செஞ்சுட்டு இருந்த, இப்போ நீ கேட்ட உடனே நான் கொடுக்கணுமா? அப்படிலாம் கிடைக்க முடியாது. ஒகுன்த மினல் முஃப்ஸிதீன், இது வரைக்கும் நீ மோசடி ஃபித்னா செய்து கொண்டிருந்தாய், குழப்பம் செய்து கொண்டிருந்தா, அதனால இப்போ உன்னுடைய துவாக்கள், உன்னுடைய ஈமான் அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதே தண்ணீரில் அவன் அழிக்கப்பட்டான் என்ற வரலாறு பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, யூனுஸ் மூழ்கிய பிறகும் ஈடேற்றம் அடைந்தார்கள். இங்கே ஃபிரௌன் மூழ்குவதற்கு முன்பாகவே துவா செய்கிறான், ஈமான் கொள்கிறான். இவனுடைய ஈமான் அங்கீகரிக்கப்படலை. ரெண்டையுமே சம்பந்தப்படுத்தி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அது பழக்கப்பட்ட குரல். யூனுஸுடைய வார்த்தை இருக்கிறதே, அது அதிகமாக அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டிருந்த, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருந்த குரல். அல்லாஹ் அங்கே கை கொடுத்தான். இங்கே அப்படி இல்லை. இது சந்தர்ப்பவாதம். தேவன் வந்தா மட்டும் கூப்பிடுறது, அப்புறம் விட்டுறது. இந்த சந்தர்ப்பவாதத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் துணை நிற்க மாட்டான். நாமெல்லாம் சந்தர்ப்பவாதிகளாக ஆகிவிடக்கூடாது. யூனுஸுடைய வாரிசுகளாக நாம இருக்கணும், ஃபிரௌனுடைய வாரிசுகள் அல்ல. தேவன் வந்து அல்லாஹ்ட்ட நிற்கிறது, மண்டிடுறது, அழுகுறது, எவ்வளவு கெஞ்சுறது, தேவை முடிஞ்ச பிறகு அல்லாஹ் உதறி விட்டு போயிடுறது. கண்ணியமான ஃபிரௌனுடைய மனநிலை, ஃபிரௌனுடைய வாரிசுகள் தேவன் வந்தா மட்டும் முன்னாடி நிற்கிறது, எவ்வளவு மண்டிடணுமோ அவ்வளோ மண்டிடுறது, அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறது. அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமதான் நம்ம இடத்துல அப்படிதான் எதிர்பார்க்கிறது. தேவைக்கு வந்தோம், சீசன்ல இருந்தோம், பள்ளிவாசல் நிரப்பணும், தொழுதோம், நோன்பு நோட்டுறோம், கஞ்சி வாங்கணும், எல்லாம் பண்ணோம். ரமதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பள்ளிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், நீ ரமதான்ல பள்ளிக்கு வந்து என்ன ஃபாயிதா? யாரை திருப்திப்படுத்த பள்ளிக்கு வந்தாய்? இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, தொழுகை நோன்பு ரொம்பவும் சம்பந்தப்படுத்தி சொல்லுவாங்க. நோன்புக்கு இந்த சமுதாயம் ரொம்ப அலாதியான முக்கியத்துவம் கொடுக்குது. நோன்பு தான் இல்லைன்னு சொல்லி நோன்பு நோற்காத ஆளை பார்த்தா ரொம்ப பரிதாபமா பார்க்குது. ஏன்னா நோன்பு நோற்க மாட்டேன். ஆனால் அதே ஆள் ரமதான் பேர் பள்ளிக்கு வர மாட்டேன், அப்போ அவரை ஒரு மாதிரி பார்க்கறது இல்லை இல்லையா? நோன்பு நோற்கலன்னு சொன்னால் அவர் இந்த சமுதாயம் ரொம்ப ஒரு இழிவானவனாக, இப்போ ரமதானில் கூட நோன்பு நோற்கலையான்னு பார்க்குது. ஆனால் அதே ஆள் ரமதானுக்கு முன்னாடியும் சரி, ரமதானுக்கு பின்னாடியும் சரி, தொழுகைக்கு வரதில்லை, அப்போ அது மாதிரி பார்க்கறது இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன தப்பு மாதிரி பார்க்குது. நோன்பு தொழுகை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. நோன்பை விட பல மடங்கு முக்கியமானது தொழுகை. அதனால தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் முதல்ல கேள்வி தொழுகையை பற்றி கேட்கிறான், நோன்பை பற்றி கேள்வி இல்லை. முதல் கேள்வி தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்கறதுக்கான காரணம், நோன்புல சில ஃப்ளெக்சிபிள் இருக்குது. உங்களுடைய புரிதலுக்காக வேண்டி சொல்கிறேன். பிரயாணத்தில் இருந்தால் நோன்பு நோக்க தேவையில்லை. நான் சஃபர் போய் 80 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன், பிரயாணத்தில் இருக்க நோன்பு நோக்க தேவையில்லை. நீ ஊருக்கு வந்த பிறகு நோன்பு நோத்துக்கொள்ளலாம். நோயாளியாக இருக்கிற பரவாயில்லை, நோன்பு நோக்க தேவையில்லை. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற நோன்பு நோக்க தேவையில்லை. பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், நோன்பு நோக்க தேவையில்லை. இப்படிலாம் சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எந்த சலுகையும் தொழுகைக்கு கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்களே, இந்த எந்த தொழுகையும் யாரெல்லாம் நான் பிரயாணத்தில் இருக்கேன் பரவாயில்ல, 4 தொழுவு, ஆனால் தொழுதாகணும். நான் நோயாளியாக இருக்கிறேன், நிற்க முடியல, பரவாயில்ல உட்கார்ந்து தொழுவு. யாரெல்லாம் உட்காரவும் முடியல, பரவாயில்ல படுத்துக்கிட்டு தொழுவு இல்லையா? தொழுகைக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. காரணம், தொழுகையுடைய எக்ஸ்ட்ரீம் வேற. தொழுகையே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வேற இடத்துல வைக்கிறாங்க, நம்ம அந்த இடத்துல நோன்பு தூக்கி வைக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தொழுகையை விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லலாம், ஒன்று காஃபிரா இருக்கணும், இல்லாட்டி பைத்தியமா இருக்கணும். பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வரலானே, 2 முடிவுக்கு வரலாம். ஒன்று அவன் காஃபீர் ஆகிட்டான் முடிவுக்கு வரலாம், இல்லை அவன் பைத்தியம் ஆகிட்டான் முடிவுக்கு வரலாம், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த 2 நிலையில மட்டும்தான் தொழுகையை விடுவதற்கு அனுமதியை தவிர, இந்த 2 தவிர வேறு எந்த நிலையிலையும் தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்னைக்கு தொழுகைன்றது ரொம்ப சர்வசாதாரணம். அந்த தொழுகை கூட நோன்பு வச்சாதான் தொழுகைக்கு வர மாதிரியான சூழல். நோன்பு வச்சா தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோம், நோன்பு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நோன்பு வச்சா மட்டும்தான் தொழுகை கடமைன்ற ஒரு மனநிலைக்கு இந்த சமுதாயம் வந்து விட்டது. அப்படி கிடையாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். இறுதியாக ஒரே ஒரு வரலாற்று செய்தியுடன் நான் முடித்துக்கொள்வேன். புகாரி ஷெரீஃபுடைய 1242 ஹதீஸ் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா துக்கம் தாளல, கையில் வாளை ஏந்தி கொண்டு எல்லாத்தையும் பரப்புரை செய்கிறாங்க. முஹம்மது இறந்துட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா தலையை சீவிடுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி துருசினா மலைக்கு சென்று அல்லாஹ் தஆலா இடத்துல பேசுறதுக்காக போனாங்களோ, அது மாதிரி எங்களுடைய நபியும் அல்லாஹ் தஆலா இடத்துல பேச போயிருக்கிறாங்க. வஃபாத்தார் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி கிடக்கிறாங்க.
ஆனாலும் என்னுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா மனைவி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்கன்றதை அவனுடைய வாயில சொல்ல முடியல இல்லையா. மூசா அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேச போனது மாதிரி எங்களுடைய தலைவரும் பேச போயிருக்கிறாங்க. முஹம்மது வஃபாத் ஆகிட்டுன்னு யாரும் சொல்லக்கூடாது. யாரும் பேச அந்த இடத்துல தைரியம் இல்லை. உமர்கிட்ட போய் பேச கையில் வாள் இருக்கு. சும்மா சொல்கிற ஆள் கிடையாது இல்லையா, சும்மா சொல்கிற ஆள் கிடையாது. கண்ணியமான சிறுவர் மக்கள், அபூபக்கர் வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையை பிடிச்சிக்கிட்டாரு. மக்களுக்கு மத்தியில் ஒரு பரப்புரை செஞ்சார். ரொம்ப அருமையான 2 வார்த்தை. ஒமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், யா யுவன்னாஸ், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே யாரெல்லாம் முஹம்மது இறைவன் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ விளங்கிக் கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கது மாத, முஹம்மது திட்டமாக இறந்து விட்டார். முஹம்மதை யாராவது ரப்புன்னு ஏத்துக்கிட்டீங்களா, விளங்கிக்கோங்க, முஹம்மது இறந்து விட்டார். வமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ, உங்களிலே யார் அல்லாஹ்வை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் வலா யமூத், அல்லாஹ் தஆலா உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மரணமே கிடையாது. விளங்கிக் கொள்ளுங்க, முஹம்மது இறந்து விட்டார். முஹம்மது நம்முடைய கடவுள் இல்ல. முஹம்மதுக்காவணி நம்ம வணங்கல, முஹம்மதுக்காவணி நம்ம தொழுகல, முஹம்மதுக்காவணி நம்ம ஜகாத் கொடுக்கல. இவர் ஒரு 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 நமக்கான ஒரு தூதர் தான். இவர் வஃபாத் ஆகுவார் என்பதாக சொல்லி குர்ஆனுடைய வசனம் சொல்கிறார். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லி ரசூல். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார். முஹம்மது இறை தூதரே தவிர வேறு இல்லை. முஹம்மது ஜஸ்ட் ஒரு தூதர். கத் ஹலத் மின் கப்லி ரசூல், முஹம்மதை போன்று ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறார்கள், சென்று இருக்கிறார்கள். அப்படி இந்த முஹம்மது வந்தாரு, சென்றாரு சொல்லிட்டு சொல்றாங்க. அருமையான சிறுவர் மக்களே, முஹம்மது இறைவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தாராளமா வெளியே போயிருங்க, பிரச்சனையே இல்லை இல்லையா. முஹம்மதை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்க, அவனுக்கு மரணமே கிடையாது, அவன் எப்போதும் உயிரோடு இருக்கிறவன் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமான சிறுவர் மக்களே, இப்பொழுதும் அதே வார்த்தை தான். ரமதான் நம்முடைய கடவுளாக இருந்தால், ரமதான் தான் நமக்கு எல்லாமே இருந்தா ரமதானோடு கடந்துருவோம். ரமதானுக்கு பிறகு பள்ளிக்கு வர வேண்டிய தேவையில்லை. அடுத்த ரமதானில் பார்த்துக்கொள்வோம் இல்லையா. ரமதானில் எப்படி பள்ளி ஆபாதாக நம்ம ஒரு ரமதானில் செழிப்பாக வைத்திருந்தோமோ அது போன்று அடுத்த ரமதானில் செழிப்பாக வைத்துக்கொள்வோம். மீதமுள்ள 11 மாதங்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. பள்ளியில் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஃபேன் ஓடிச்சா ஓடலையா, மக்கள் வந்தாங்களா இல்லையா, மோதினார் பாங்க சொன்னாங்களா இல்லையா, இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ரமதானில் பார்த்து கொள்ளலாம். இல்லை, ரமதானை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன்தான் ரப்பு, அவன்தான் நமக்கு கூலி கொடுக்கிறான் என்ற எண்ணம் மிகைத்திருந்தால் ரமதானில் எப்படி நம்ம பள்ளியை செழிப்பாக வைத்தோமோ அதுபோன்று ரமதானுக்கு பிறகும் பள்ளியை செழிப்பாக வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். இறுதியாக ஒரு வார்த்தை ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ذهبல் ضيوف, ரமதான் வந்தது, ரமதான் சென்றது, விருந்தாளிகள் சென்று விட்டார்கள். வதபகில் அஹ்ல், விசேஷத்துக்காரர்கள் வீட்டுக்காரர்கள் தங்கி விட்டார்கள் இல்லையா. ஒரு விருந்து நடக்குதுன்னு சொன்னால் விருந்தாளிகள் வருவாங்க, 2-3 நாள் கலகலப்பாக இருக்கும், அப்புறம் அவங்க துண்டு உதறி விட்டு போயிட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரங்க அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருப்பாங்க. நம்ம வீட்டுக்காரர்களா விருந்தாளிகளா என்பதை நாம தான் முடிவு செய்யணும். கண்ணியமான சகோதர மக்களே, அதுபோல் அந்த அடிப்படையில் ரமதானில் நம்ம இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தோமோ, ரமதானில் எப்படி இபாதத் என்பதாகவும் பள்ளி தொடர்போடு இருந்தோமோ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அச்சத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தோமோ அதுபோன்று ரமதானுக்கு பிறகும் நம்முடைய பள்ளியுடைய தொடர்போடு இருந்தோம் என்றால், தொழுகையில் பேணுதலாக இருந்தோம் என்றால், இபாதத்தில் கவனமாக இருந்தோம் என்றால், ரமதானில் எப்படி இறையச்சம் மிகைத்திருந்ததோ அது போன்ற இறையச்சம் ரமதானுக்கு பிறகு மிகைத்திருந்தது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ரமதானுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அப்பேற்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.